அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வரக்கூடிய மழைக்காலத்தில் இந்த மழை ஈரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய மேட்டு நிலங்கள், தண்ணீர் வசதியே இல்லாத நிலம், எந்த பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்கிற நிலம், அதுலேருந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பயிர் ஆமணக்கு. 1 கிலோ விதை 100 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நிலத்தோட எல்லா பகுதியிலையும் வாய்ப்பு இருக்கிறப்ப 5 அடிக்கு 5 அடி நட்டு விட்டுட்டிங்கன்னா, மழையை பொறுத்து நட்டு விட்டுட்டிங்கன்னா அதுவாக பிடிச்சு வளர்ந்துக்கும். எந்த கவனிப்பும் தேவையில்லை. உங்களால் முடியும்னா 200 லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தமோ மீனமிலமோ எது விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய திரவங்கள் உங்களுக்கு இருக்கோ அதை பிரித்து எல்லா பயிருக்கும் வேரில் ஊற்றி விடலாம். மேலே தெளித்து கொடுக்கணுமா, குறைந்த விலை பூச்சி விரட்டி திரவங்கள் இருக்குங்க, அதை தயார் பண்ணி தெளிச்சுக்கலாங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா 4 மாதத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அல்லது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பனி ஈரத்திலே வந்துடும். காய்கள் மொத்தமாக வரும். அசால்ட்டாக ஒரு ஏக்கரில் 1000 கிலோலேருந்து 1200 கிலோ முத்துக்கள் கிடைக்கும். YRCH1 அதான் ரகம். யாருக்கும் விதை வேணா கேளுங்க, நான் நம்பர் தரேன், பேசிக்கங்க. இதோட நன்மை என்ன? 1000 கிலோ விதை கிடைக்குது, அல்லது நீங்கள் 1000 கிலோ கூட 500 கிலோ கிடைக்குதுன்னு வைங்க, அதோட விலை 100 ரூபாங்க. 500 கிலோனா சர்வசாதாரணமாக 50,000 ரூபாய் விதைகளே நமக்கு கிடைக்கும். அதை எண்ணெய் ஆட்டக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குங்க. அங்கே கொடுத்து எண்ணெய் ஆட்டினீங்கன்னா எண்ணெயாக விற்கலாம். அதுலேருந்து வரக்கூடிய புண்ணாக்கா விற்கலாம். அல்லது இந்த எண்ணெயும் புண்ணாக்கும் உங்களுக்கே தேவைப்படும் உங்கள் விவசாயத்துக்கு. ஆமணக்கு விவசாயம் எந்த நிலத்துலையும் தனிப்பயிராகவும் போடலாம், ஊடு பயிராக போடலாம், வரப்பில் போடலாம், எல்லா நிலத்துலையும் போடலாம். நெல் பயிரிடக்கூடிய இடங்கள் தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் போடலாம். அது ஒரு பூச்சிகளை பிடிச்சு வைக்கக்கூடிய பொறி பயிராகவும் இருக்கும். எங்கெல்லாம் காட்டில் இடம் சும்மா கிடக்குதோ அங்கே இதை நட்டு விடுங்க. அப்படி நட்டு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமணக்கு எல்லா மாவட்டத்துலேயும் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வளரும். ஒருவேளை வளர கஷ்டப்படுதுன்னா அதுக்கு வேணுங்கிற கரைசல் ரொம்ப ஒன்றுமே இல்லைனாலும் 10 லிட்டருக்கு 2 லிட்டர் மோர் கலந்து அது மேலே தெளிங்க. நல்ல விளைச்சல் வந்துடும். காலையில் 9 மணிக்கு முன்னாடி தெளிங்க. 10 லிட்டருக்கு 2 லிட்டர் மோர். முடியும்னா ஒரு 50 கிராம் பெருங்காயம் கலந்துக்கலாம், அதை மட்டும் தெளிங்க. பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்குது, மஞ்சள் தூள் அதாவது நோய்க்கு மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூனு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் பயன்படுத்துகிற பூண்டு தோலெல்லாம் ஒரு வாளியில் போட்டு ஊற வைங்கன்னு. அதை இது கூட கலந்து தெளிச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு பயிர் மிக திடனாக இருக்கும். ஒரு தடவை தெளிக்கிறப்ப ஒரு 50 கிராம் மட்டும் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு அது கலந்துக்கலாம். அல்லது இந்த கோழி முட்டையோட ஓடு இருக்குல்ல, அதை காய வச்சு அதை தூளாக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே போட்டு கரைச்சிடலாம். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான, எந்த விதமான காற்றுலையும் கீழே உடஞ்சிராத பயிர் கிடைக்கும். எருக்கு கரைசல் சொல்லியிருக்கேன். எருக்கு கரைசல் தயார் பண்ணுங்கள். சும்மா கரைச்சி தெளித்து விட்றது, அவ்வளோதான். எப்போ முடியுமோ தெளிங்க. அதோட நன்மை என்ன? நிறைய இலைகள், கிளைகள், நிறைய காய்கள் வரும். 1000 கிலோனா 1000 கிலோ கண்டிப்பாக கிடைக்கும் எருக்கு இலை கரைசல் போட்டால். இதை செஞ்சிடலாம். எல்லா விதமான நிலத்துலையும் போடலாம், எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஊடு பயிராக பண்ணலாம், தனி பயிராக பண்ணலாம், வேலி பயிராக பண்ணலாம். தென்னந்தோப்பில் 4 மரத்துக்கு ஒரு காய் நட்டு வைக்கலாம். தென்னை மரத்தில் எந்த நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.